அந்த வெற்றியை அடைய மாட்டேனா? அப்படிப்பட்ட ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, உன் டைம் முடியல, உன் நேரம் முடியல, உன் நாட்கள் முடியல, உனக்காக நான் குறித்திருக்கிறதை ஹல்லேலூயா அவர்களை விட வேகமாய் உன்னை ஓட பண்ணுகிற கர்த்தர். ஆமென். ஆபிரகாமுடைய காலம் முடிஞ்சிருக்கலாம், ஆபிரகாமுடைய நேரம் முடிந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்று வைத்திருக்கிற நேரம், கரங்களை தட்டி உன் பிள்ளைகளுக்கான நேரம், நல்ல கரங்களை தட்டி, இனிதான் உன்னை பயன்படுத்துகிற நாள், இனிதான் உங்களை கர்த்தர் பயன்படுத்துகிற நாள், இனிதான் உங்களை பெரிய இடத்துல கொண்டு போகிற நாள், இனிதான் பொறுப்புகளை கர்த்தர் கொடுக்கிற நாள், இனிதான் பதவி உயர்வுகளை கொடுக்கிற நாட்கள், இனிதான் கர்த்தர் ஆளுகையை கொடுக்கிற நாட்கள். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நீங்க உங்களை ஆகாது என்று தள்ளின கல்லாய் நீங்க உங்களை இந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க புறக்கணிக்க வேண்டாம், புறக்கணிக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கான 40 ஆண்டுகள் முடிந்தது, ஆனால் நான் உனக்கு கொடுக்கிற 40 ஆண்டுகள் இன்னையிலிருந்து ஆரம்பம். ஹல்லேலூயா. உங்களுக்கான 10 வருஷம் முடிஞ்சிச்சு பிரதர் சிஸ்டர், உங்களுக்கான 15 வருஷம் முடிஞ்சிச்சு பிரதர் சிஸ்டர். நீங்க நினைச்ச அந்த டார்கெட், நீங்க நினைச்ச அந்த வயசுக்குள்ள அடைய முடியல. நீங்க ஒரு எண்ணத்தை வச்சு இந்த வயசு இந்த நாள் அப்படின்னு வச்சிருக்கீங்க, அதுல உங்களால பண்ண முடியல. இல்ல இல்ல இல்ல, உங்களுடையது முடிஞ்சாலும் கர்த்தருடையது இன்னையிலிருந்து ஆரம்பமாகிறது. ஆமென். கோடாரியையும் பிளேடையும் ஒரு இடத்துல வச்சு, கோடாரி பிளேடை பார்த்து நீ குறைஞ்சவன் நான் பெரியவன் சொல்லிட முடியாது. நீ என்ன விட ரொம்ப குட்டியா இருக்க, நீயும் வெட்டுற நானும் வெட்டுறேன், ஆனா நான் மரத்தை வெட்டுறேன், உன்னால மரத்தை வெட்ட முடியுமான்னு கேட்க முடியாது. கோடாரி மரத்தை வெட்டும், ஆனா முடிய வெட்ட முடியாது. ஆனா பிளேடு மரத்தை வெட்டலனாலும் முடிய வெட்டிடும். அதனால நல்லா நினைச்சுக்குங்க, நீங்க கோடாரி ஆகணும்னு நினைக்காதீங்க, நீங்க கோடாரி ஆகணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்ததை உங்க மூலமாய் கர்த்தர் நிறைவேற்றும். நீங்க அவங்களோட குறைவு கிடையாது, உங்களுக்கு உரியதை நீங்க செஞ்சா போதும், உங்களுக்கு உரியதுல நீங்க வெற்றி அடைஞ்சா போதும், உங்களுக்கு உரியதுல நீங்க சாட்சியா இருந்தா போதும், உங்களுக்கு உரியதுல நீங்க சந்தோஷம் அடைஞ்சா போதும். ஆமென் சொல்லுங்கள் பார்க்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு, அவர் உங்களை சீர்படுத்த வல்லவர். ஆமென் சொல்லலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? பாடலாமா எல்லாரும்?